செல்ஃப் டிசிப்ளின் சேலஞ்ச் டே 1. இது டே 1 டே 2ன்றதை விட இதை லைஃப் ஸ்டைலாக மாற்றணுன்றது தான் என்னோட ஆசை. பட் மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி மாறுவோன்னு நமக்கே தெரியாது. பட் இதை கண்டிப்பாக என்னோட லைஃப் ஸ்டைலாக மாற்றணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். காலையில் 5 o'clock எழுந்துச்சு 6 o'clockக்குள்ளே என்னோட வாக்கிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சு பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வெயிட்டை மறுபடியும் இப்போ நான் ரீகெயின் பண்ணியிருக்கேன். நல்லா தான் வெயிட் லாஸ் பண்ணி நல்லா தான் இருந்தேன். பட் கொஞ்ச நாளாகவே அன்ஹெல்தி ஃபுட் பேட்டர்ன், நைட்டு தூக்கம் சரியில்லாமல் நைட் லேட்டாக தூங்குறது, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரியே லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. இது சரி வராது, நம்ம கண்டிப்பாக மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நானே எனக்கு சொல்லிக்கிறேன். இதை வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் செல்ஃப் டிசிப்ளினோடு இருந்தால் எல்லாமே தானாக நடக்கும். இன்றைக்கி நைட்டு தூங்கினா நாளைக்கு காலையில் எந்திரிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துக்கிட்டு வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். எனக்கும் அது சரின்னு தான் தோணும். பட் அது இல்லை, லைஃபு இருக்கிற வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் முடியலன்னா நம்ம பார்த்துக்கலாம். பட் நமக்கே முடியலன்னா நம்ம யார் பார்த்துப்பா? நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். பிடிச்சதை கண்டிப்பாக சாப்பிடலாம். பட் அதுக்கு நம்ம முதல்ல ஃபிட்டாக இருக்கணும். நான்லாம் ஸ்வீட்டுன்னு எழுதி வச்சாலே சாப்பிட்ற ஆளு கிலோ கணக்கில். பட் ஃபஸ்ட்டு நம்மளை கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சதையும் சாப்பிட்டுக்கிட்டு ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால லஞ்சு சாப்பிட ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பட் வெளியே எதுவுமே சீட் பண்ணல. ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பட் எடுத்துகிறதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், ஃபஸ்ட்டு நாளே சுகர் எடுத்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. இது நேச்சுரல் சுகர் தான், ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. பட் தெரியல. லஞ்சுக்கு இது தான் என்னோடய பிளேட்டு. டின்னருக்கு ஒரு சாலட். ஈவினிங் 5 o'clock தான் வந்து லஞ்ச் எடுத்ததால் டின்னர் வந்து கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஸ்டெப்ஸும் ஈவினிங் 6:30க்குள்ளே இவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன்.